நான் மனம் திரும்பி தேவனுடைய திரும்பினால் அவர் என்னை ரட்சிக்க, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, இவனை காப்பாற்ற வழியே இல்லை. டாக்டர் சொல்லுவாங்க இந்த வழியே கிடையாது. கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இனி இவரை காப்பாற்றனா யாரை தான் காப்பாற்றணும்? கடவுள் தான் இவரை காப்பாற்றணும். அப்போ எல்லாருக்கும் தெரியும் முடியாது என்று வரும் பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று. நான் இப்படியா சொல்லுகிறேன், நான் முடியாதுன்னு அவர்கிட்ட வரக்கூடாது, முடியும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. முடியும் பொழுதெல்லாம். சில நேரத்தில் முடியாத பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு வேற வழியே இல்லை. வேலை எந்த இடத்துலையும் விசாலமே வரலை, எந்த இடத்துலையும் உதவி வரலை, உதவி செய்ய ஆள் இல்லை. உடனே ஆண்டவரை தேடி வருவாங்க. பாஸ்டர் எங்கே இருக்கீங்க? நான் அங்கே இருக்கேம்மா. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வாங்க. எதுக்கு போனால் பாஸ்டர் போனால் தான் தெரியும். பாஸ்டர் இந்த இடத்த விற்கிறதுக்கு எல்லாத்துலேயும் சொல்லி பார்த்தோம் பாஸ்டர், யாரும் வரலை. சரிம்மா ஏன் போன வாரம் ஆராதனைக்கு வரலை? இல்லை ஒரு ஆள் வீடு பார்க்க வாரான்னாரு. சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. போன வாரம் ஏன் ஆராதனைக்கு வரலை? அவர் வீடு பார்க்க வாரன்னாரு. சரி வீடு பார்க்க வந்தார், என்ன ஆச்சு? இல்லை வாரன்ட்டு போயிட்டாங்க பாஸ்டர், தாங்க முடியல பாஸ்டர் கடன். முடியாதுங்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட வராதிங்க, முடியும் பொழுதெல்லாம் ஒரு சமூகத்தில் வந்து உட்கார்ந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் முடியாதுன்னு எதுவுமே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மனம் திரும்பி எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் ரட்சிக்கக்கூடும். வியாதியில் பலவிதமான வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? மனம் திரும்பி நான் பாவத்தை அறிக்கை செய்து இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டாண்டவரே, பாவியான என்மேல் இரக்கமாறுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களை பாவத்திலிருந்து தூக்குறது மட்டுமில்ல, சரீர வியாதியிலிருந்தும் என் தேவனால் காப்பாற்றக்கூடும். மறந்தே போயிடக்கூடாது.